மகளிருக்கு எப்படி அம்மா இருசக்கர வாகனம் வந்துட்டு மானிய விலையில் வாங்க மானியம் தரப்படும்னு சொன்னாரோ, அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்குவதற்காக 75,000 ரூபாய் ஒரு மானியம் தரப்படும். இப்போ ஒரு 3 லட்சம் 4 லட்சம்னு வச்சுருங்களேன் பேங்க் லோனில், அதில் 75,000 மானியமாக கவர்மெண்ட்டே தரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரு. அதே போல் அதிமுக ஆட்சியுடைய முக்கியமான திட்டங்கள் ஒன்று தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்தது. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் தாலிக்கு தங்க திட்டம் வந்துட்டு செயல்படுத்தப்படும். அதே போல் மணமகளுக்கு பட்டு புடவையும் மணமகனுக்கு பட்டு வேட்டியும் தரப்படும் அப்படின்றத போகிற எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. ஏன்னா அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த முறை தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து பட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இன்கார்பரேட் பண்ணிக்கிறார். ஏன்னா பட்டு நெசவாளர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அங்கேருந்து கொள்முதல் பண்ணி இந்த திட்டத்தில் அதை இணைச்சி அதை விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் ஏழை எளிய மக்களுடைய அட்சய பாத்திரம் சொன்னால் அது அம்மா உணவகமாக இருந்தது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த உணவகங்கள் பலனளிச்சது. பெரிய அளவுக்கு செலவு செய்ய முடியாத வடமாநில தொழிலாளர் ஆரம்பித்து ஏழை எளிய மக்கள் அத்தனை பேருமே ₹1 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டுமே போதும், நம்மளால் ஒரு நாளை வந்துட்டு 3 வேளையும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுன்ற மாதிரியான ஒரு நிலைமையை இது அம்மா உணவகங்கள் உருவாக்குச்சு. இப்போது நடைமுறையில் தான் இருக்குது அம்மா உணவகங்கள். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் வாக்குறுதி என்னவா இருக்குன்னா, அதிமுக ஆட்சி வந்தவுடன் மீண்டும் அம்மா உணவகங்கள் வந்துட்டு பொலிவு பெறும், அங்கே கூடுதலான பல்வேறு வசதி ஏற்படுத்தி தரப்படும், இன்னும் நல்ல தரமான உணவு குறைந்த விலையில் இன்னும் கூடுதல் உணவு வகைகளோடு அது வந்துட்டு மேம்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதே போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததில் அம்மா மினி கிளினிக்ன்றது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களோடு இணைந்து மினி கிளினிக்கும் ஆரம்பிக்கணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 மினி கிளினிக் வந்து அப்போ ஆரம்பிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்பொழுது அதிமுக ஆட்சி வந்தவுடன் மீண்டும் 4000 அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் அப்படின்றது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றா இணைஞ்சிருக்கு. தன்னை வந்துட்டு எப்போதும் விவசாயிகள் கூட அடையாளப்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரச்சாரங்களில் போகிற எல்லா இடத்துலையுமே வாழை விவசாயிகள், கரும்பு விவசாயிகள், மலர் விவசாயிகள், இப்படி எல்லா தரப்பு விவசாயிகளையும் சந்திச்சுட்டு இருக்காரு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க, என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு, கொள்முதல் எவ்வளோ எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கு ஒட்டுமொத்தமாக சாராம்சமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்தெந்த விதத்தில் விவசாயிகளுக்கு உதவ முடியுமோ அது அத்தனை விதத்திலையும் அதிமுக அரசு கை கொடுக்கும் அப்படின்றத ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் நெல் கொள்முதல்ன்ற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஒரு பேசு பொருளாக வைக்கிறார். முழுமையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்படலை, அப்படியே கொள்முதல் செய்யப்படவங்க வந்துட்டு போதிய அளவில் சேமிப்பு கிடங்குல வைக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சி வந்ததும் அந்த நெல் கொள்முதலுக்கு வந்துட்டு ஒரு உரிய தீர்வு காணப்படும் அப்படின்றதும் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றா இருக்குது.